ஹலோ வேர்ல்டு ஃபார் எவர். நம்ம ஒவ்வொரு உயிர்கள் பற்றி படிக்கும் போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தவளை பற்றி படிக்க போகிறோம். தவளை பற்றி படிக்கும் போதும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இந்த தவளையில் வந்து நிறையாவே இருக்கும். அதாவது தவளை வந்து தண்ணிகளே இருக்குது, ஆனால் தண்ணியை வந்து குடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறேன். என் பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ தவளை அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய தவளை வந்து ராணா டைகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தவளை பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே இருக்குது, ஆனால் அப்போ தண்ணியை குடிக்காது. அப்போ எது வழியாக தண்ணி வந்து இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய தோல் இருக்குது பார்த்தீங்களா, தோல் பகுதியிலேருந்து தான் தண்ணியை வந்து உறிஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் அந்த தவளையை நீங்கள் பிடிக்கும்போது ஒரு சில வளவளப்பான பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிக்விட், மியூசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவம் வந்து தவளையில் வந்து சுரக்கிறதுனால தான் வந்து அந்த இது தோல் வந்து வளவளப்பாக இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தவளையுடைய சுவாசம் வந்து ரெண்டு பகுதியாக வந்து பிரிக்கப்படும். ஏன்னா தவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நிலத்திலையும் வாழும், நீர்லையும் வாழும். ஸோ நீரில் இருக்கும்போது வந்து அதோடைய சுவாசத்தை வந்து எப்படி மேற்கொள்ளுது, இப்போ வந்து நம்மலாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நுரையீரல், ஸோ மூக்கு இருக்க முடியா இல்லை வாய் வழியா, ஸோ இது வழியா ஆக்சிஜனை உள்ள இழுக்கணும். ஸோ நுரையீரலுக்கு போகுது. பட் இது வந்து நுரையீரலில் இருக்கக்கூடியதுனால நுரையீரல் சுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்மனரின்னு சொல்லி. ஸோ பட் இந்த தவளையில் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணிக்குள்ள இருக்கும்போது அதோடைய சுவாசம் வந்து தோல் மூலியமாக தான் நடைபெறும். இதே வந்து அது வந்து நிலத்துக்கு வரும்போது அது வந்து வாய் வழியா நுரையீரல் சுவாசத்தை வந்து மேற்கொள்ளும். பட் வாய்க்குழிக்கு அடுத்து வந்து மறுபடியும் இங்க நிலத்துல இருக்கும்போது தோல் மூலியமாகவும் அதோடைய சுவாசத்தை மேற்கொள்ளும். ஸோ நிலத்துல இருக்கும்போது எங்க வந்து தோல் மூலியமா சுவாசத்தை மேற்கொள்ளும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கோடைக்கால உறக்கம், குளிர்கால உறக்கம் இந்த மாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணும். ஸோ ஒரு சில டைம் வந்து உள்ள மண்ணுக்கடியில போய் புதஞ்சு தூங்கிடும். ஸோ எல்லா டைமும் வந்து தவளை வந்து வெளியில இருக்காது. ஸோ அந்த மாதிரி தூங்கும்போது அந்த உறக்கத்தை மேற்கொள்ளும் போது அதோடைய சுவாசம் பார்த்தீங்கன்னா தோல் மூலியமாக தான் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஆண் தவளை பெண் தவளையில் வந்து ரெண்டு மாதிரி பிரிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா வந்து தவளைகள்லாம் கத்துது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய பேர், அதோடைய ஜோடியை வந்து இனப்பெருக்கத்துக்கு அழைப்பதற்கு அப்படின்னா அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கொடுக்குது. பட் இந்த சவுண்டோடைய அந்த ஒளியை எழுப்பக்கூடிய அந்த இது வந்து ஆண் தவளையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா தவளையில் வந்து ரெண்டு முன்கால்கள் பின்கால்கள், முன்னங்கை பின்னங்கைலாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த இதில் வந்து பின்காலில் வந்து 5 விரல் வந்து இருக்கும். இதே வந்து முன்காலில் வந்து 4 விரல் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து முதல் விரல் வந்து கலவி கால்வாய் அப்படின்னு சொல்லி ஆண் தவளையில் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆண் தவளைக்கும் இந்த பெண் தவளைக்கும் இடையப்பட்ட ஏற்பாடு. அதே போல பார்த்தீங்கன்னா அதோடைய செரிமான மண்டலம், டைஜஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு இருக்க மாதிரியே தான் வந்து இருக்கும், மேக்சிமம் மனிதர்களுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மிக முக்கியமானது இதுக்கும் வந்து கல்லீரல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல இருந்து பித்த நீர் வந்து சுரக்கும் மனிதர்களுக்கு மாதிரி. ஸோ அதே போல பேன்கிரியாஸ் ஜூஸ், கணையத்துல இருந்து கணைய நீர் வந்து ஜூஸ், அந்த கணைய ஜூஸ் வந்து இதாகும். எதுக்கு இந்த ரெண்டு ஜூஸுமே வந்து இறைப்பைக்கு வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து டைஜஷன் ஆகணும். ஸோ அதில் உள்ள கொழுப்பு பொருட்கள் வந்து டைஜஷன் ஆகணும்னா இந்த பித்த நீர் இருந்தால் தான் டைஜஷன் ஆகும், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஸோ இதெல்லாம் வந்து செரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேன்கிரியாஸ், அந்த இன்சுலின்லாம் நம்ம சொல்லுவோம்ல ஹியூமன் பாடியில். ஸோ அதே போல தான் பேன்கிரியாஸ்ல இருந்து வரக்கூடிய ஜூஸ் வந்து வந்தால் மட்டும்தான் இறைப்பைக்கு வந்து அந்த டியோடினம், அந்த முன்சீர்குடல் இதுக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டெல்லாம் வந்து டைஜஷன் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் இதாகுது. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தவளையில் இப்போ நமக்கு வந்து எரித்ரோசைட் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்கள்னு சொல்லுவோம், லிக்யோசைட்னா WBC வெள்ளை அணுக்கள் பற்றி சொல்லுவோம். இதே பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சிவப்பணுக்களில் வந்து மனிதனில் வந்து ஹீமோகுளோபின் இருக்கு, அதனால தான் ரத்தம் சிவப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். பட் அதில் வந்து உட்கரு வந்து கிடையாது. பட் வந்து தவளையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உட்கரு வந்து ரத்த சிவப்பணுக்களில் வந்து இருக்கும். ஸோ அதே போல் ரத்தம் வந்து ஹீமோகுளோபின், அதாவது ரத்தம் சிவப்பு கலரில் தான் இருக்கும். ஸோ அதே போல் நிணநீர் மண்டலமும் மற்ற தவளையில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து தவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய இதயம் வந்து 3 அறைகளை உடையது. ஆனால் மனிதர்களில் 4 அறைகள் இருக்குது பார்த்தீங்களா, 2 ஏட்ரியம் 2 வென்ட்ரிக்கல் இருக்கும். ஸோ அதே போல் தவளையில் 2 ஏட்ரியம் இருக்கும், 1 வென்ட்ரிக்கல் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தவளைக்கும் மனிதர்களுக்கும் இடைப்பட்ட ஒரு சில அந்த வேறுபாடுகள் மாதிரி. ஸோ இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸை வந்து எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து. ஏன்னா NTAல இந்த வருஷம் ஆட் பண்ணக்கூடிய சிலபஸ்ல இந்த தவளை அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.